அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ருத்ரம் மீடியா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் கடகராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது? இந்த மாதம் உங்கள் வாழ்வில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகிறது என்பதை விரிவாக பார்ப்போம். நிச்சயமாக இது உங்களுக்கு ஒரு திருப்புமுனை மாதமாக அமையப் போகிறது. ஏப்ரல் மாதம் கடகராசிக்கு கிரகங்களின் சஞ்சாரம் மிகவும் சாதகமாக உள்ளது. குறிப்பாக ராசிநாதன் சந்திரன் மற்றும் குருவின் பார்வை உங்களுக்கு மன வலிமையையும் புது வாய்ப்புகளையும் வாரி வழங்கப் போகிறது. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்பதற்கு ஏற்ப உங்கள் உழைப்பிற்கான பலன் இந்த மாதம் கிடைக்கும். தொழில் ரீதியாக இந்த மாதம் நீங்கள் ஒரு புதிய உயரத்தை தொடுவீர்கள். பணியாளர்களை பொறுத்தவரை அலுவலகத்தில் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வுக்கான அறிகுறிகள் தென்படும். மேலதிகாரிகளுடன் இருந்த கசப்புணர்வுகள் நீங்கி சுமூகமான உறவு ஏற்படும். தொழில் முனைவோரை பொறுத்தவரை புதிய முதலீடுகளை செய்ய இது ஏற்ற காலம். கூட்டுத் தொழிலில் இருப்பவர்களுக்கு லாபம் இரட்டிப்பாகும். வேலை தேடுபவர்கள் பற்றி பன்னாட்டு நிறுவனங்களில் இருந்து நல்ல அழைப்புகள் வரும். குறிப்பாக ஐடி மற்றும் நிர்வாகத் துறையில் இருப்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலம். பணவரவு மற்றும் செலவுகளை பொறுத்தவரை பொருளாதார ரீதியாக ஏப்ரல் மாதம் உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் என்று கூட சொல்லலாம். வருமானத்தை பொறுத்தவரை எதிர்பாராத இடத்திலிருந்து பணம் வரும். பழைய கடன்கள் வசூலாகும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் வருமானம் வர வாய்ப்புள்ளது. செலவுகளை பொறுத்தவரை வருமானம் வந்தாலும் சுப செலவுகள் அதிகரிக்கும். வீட்டை சீரமைக்க அல்லது புதிய வாகனம் வாங்க பணத்தை செலவிடுவீர்கள். முதலீடை பொறுத்தவரை பங்கு சந்தை மற்றும் தங்கத்தில் முதலீடு செய்ய விரும்புபவர்கள் மாதத்தின் 2ஆம் பாதியில் முடிவெடுப்பது நல்லது. குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து நெருக்கம் அதிகரிக்கும். குழந்தைகளின் கல்வி மற்றும் வளர்ச்சியில் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள், நிச்சயதார்த்தம், கிரக பிரவேசம் நடைபெறுவதற்கான சூழல் அமையும். உறவினர்கள் வருகையால் வீடு களை கட்டும். காதல் மற்றும் திருமணத்தை பொறுத்தவரை காதலர்கள் உங்கள் காதலுக்கு பெற்றோரின் சம்மதம் கிடைக்கும். உங்கள் துணையுடன் அதிக நேரம் செலவிட வாய்ப்பு கிடைக்கும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். திருமணத்தை பொறுத்தவரை வரன் தேடுபவர்களுக்கு மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணை அமையும். குறிப்பாக ஏப்ரல் 15க்கு பிறகு நல்ல செய்திகள் வரும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை. இருப்பினும் அதிக வேலைப்பளு காரணமாக அவ்வப்போது சோர்வு ஏற்படலாம். உணவு விஷயத்தில் கவனம் தேவை. குறிப்பாக வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது. தினமும் காலையில் நடைப்பயிற்சி மற்றும் தியானம் செய்வது உங்கள் மனதை புத்துணர்ச்சியாக வைத்திருக்கும். மாணவர்களுக்கு இது ஒரு வெற்றிகரமான மாதம். தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் பெற கடினமாக உழைப்பார்கள். ஞாபக சக்தி அதிகரிக்கும். மேற்படிப்பிற்கான வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு விசா போன்ற சிக்கல்கள் நீங்கி சுலபமாக வாய்ப்பு அமையும். அதிர்ஷ்ட குறிப்புகளை பொறுத்தவரை அதிர்ஷ்ட எண்கள் 2, 7, 9. அதிர்ஷ்ட நிறங்கள் பால் வெள்ளை, வெளிர் நீலம். அதிர்ஷ்ட நாட்கள் திங்கள், வியாழன், ஞாயிறு. பரிகாரத்தை பொறுத்தவரை இந்த மாதம் முழுமையான பலன்களை பெற கீழ்கண்ட பரிகாரங்களை செய்யவும். திங்கட்கிழமைகளில் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபடுவது சிறந்தது. ஏழை எளியவர்களுக்கு அல்லது ஆதரவற்ற முதியோர்களுக்கு தயிர் சாதம் தானமாக வழங்கவும். தினமும் ஓம் நமச்சிவாய மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு அனைத்து வளங்களையும் வழங்க காத்திருக்கிறது. வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வீடியோவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். பக்தி மற்றும் ஜோதிடத்தின் சங்கமமாக விளங்கும் ருத்ரா மீடியா உங்களை அன்போடு வரவேற்கிறது. ஒரு நாளின் தொடக்கம் சரியாக அமைந்தால் அந்த நாள் முழுவதும் வெற்றிகரமானதாக அமையும் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. உங்கள் ஒவ்வொரு நாளையும் நேர்மறை எண்ணங்களோடும் தெளிவான திட்டமிடலாலும் தொடங்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் உருவாக்கப்பட்டதுதான் இந்த தளம். வாழ்வின் சவால்களை எதிர்கொள்ள ஆன்மீக பலமும்
கிரகங்களின் வழிகாட்டுதலும் மிக அவசியம். அதை உங்களுக்கு எளிமையாகவும் துல்லியமாகவும் கொண்டு சேர்ப்பது எங்களின் கடமை. எங்கள் சேனலில் மிக முக்கியமான அம்சம் தினசரி ராசி பலன்கள். 12 ராசிகளுக்கான கிரக நிலைகளை ஆராய்ந்து ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலேயே உங்கள் முன் சமர்ப்பிக்கிறோம். இதில் வெறும் பொதுவான பலன்கள் மட்டுமில்லாது, உங்கள் ராசிக்கான இன்றைய உத்தியோக நிலை எப்படி இருக்கும், பொருளாதார ரீதியான வரவு செலவுகள் என்ன, குடும்ப உறவுகளில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, இன்று நீங்கள் தவிர்க்க வேண்டிய காரியங்கள் என்ன போன்ற ஆழமான கருத்துக்களை நாங்கள் வழங்குகிறோம். தினசரி ராசி பலன் என்பது ஒரு கணிப்பு மட்டுமல்ல, அது அந்த நாளை நீங்கள் எப்படி லாபகரமானதாக கையாள வேண்டும் என்பதற்கான ஒரு கையேடு. தினசரி பலன்களை தாண்டி மாதாந்திர பலன்களையும் நாங்கள் மிக விரிவாக வழங்குகிறோம். குறிப்பாக 2026ஆம் ஆண்டு மிக முக்கியமான கிரக பெயர்ச்சிகளுக்கான குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி மற்றும் ராகு-கேது பெயர்ச்சிகள் உங்கள் வாழ்வில் எத்தகைய மாற்றங்களை உருவாக்கும் என்பதை துல்லியமாக விளங்குகிறோம். ஜோதிடம் என்பது பிரச்சனைகளை சொல்வது மட்டுமல்ல, அதற்கான தீர்வுகளையும் சொல்வதுதான். உங்கள் ராசிக்கு ஏற்படக்கூடிய தோஷங்களை நீக்க எளிய மற்றும் சக்தி வாய்ந்த பரிகாரங்களை நாங்கள் பரிந்துரைக்கிறோம். பெரிய செலவுகள் இல்லாத உங்கள் வீட்டிலிருந்தே செய்யக்கூடிய எளிய வழிபாடு முறைகள், மந்திரங்கள் மற்றும் தான தர்மங்கள் குறித்த விழிப்புணர்வையும் நாங்கள் தொடர்ந்து வழங்கி வருகிறோம். ஆன்மீக ரீதியான உங்களை நீங்களே பலப்படுத்திக் கொள்ள ருத்ரா மீடியா ஒரு சிறந்த பலமாக செயல்படுகிறது. நேயர்களே, இதுவரை நீங்கள் எங்களுக்கு அளித்து வரும் ஆதரவு ஈடு இணையற்றது. உங்கள் ஒவ்வொரு லைக் மற்றும் கமெண்ட் எங்களை இன்னும் சிறப்பாக செயல்பட தூண்டுகிறது. நீங்கள் இன்னும் ருத்ரா மீடியா குடும்பத்தில் இணையவில்லை என்றால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். அப்போதுதான் தினசரி ராசி பலன்கள் உங்களை உடனுக்குடன் வந்தடையும். உங்கள் வாழ்வு வளம் பெற ருத்ரா மீடியாவின் வாழ்த்துக்கள். நன்றி.